இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆதிரி வந்து நாளைக்கு எலிமினேட் ஆகி போகிறாங்க. அதுவே தெரியாமல் லைவில் ஒரு சண்டை போட்டுட்ருப்பாங்க. அவங்க வந்து இவ்வளோ நாள் என்னதில் இருந்தாங்கன்னு தெரியல. எஃப்ஜே கூட லவ் கண்டென்ட் பண்ணுறதுலேயே எய்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சுத்தமாக இதில் எதுலேயுமே இன்வால்வ் ஆகலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எப்படிடா சண்டை போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அதையே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நான் கேட்பேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி சண்டை போட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருப்பாங்க கிச்சனில் அந்த ஸ்லாப்பில். அப்போ உட்காந்து சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் சபரி, பிரவீன் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அங்கே கொஞ்சம் ஆனியன் மிச்சமாக இருக்கும். ஸோ இவங்க அதை எடுத்து சாப்பிட்ருவாங்க. எடுத்து சாப்பிடும்போது கெமிக்கிட்ட சொல்லுவாங்க, இவங்க அதை எடுத்து எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஆக்சுவலாக கேட்காம எடுத்து சாப்பிடலாம் போல இருக்குது. அப்படி ரூல்ஸ் இருக்குது போல இருக்குது. ஸோ அதை வந்து கெமி சொல்லிவிட்டு அவங்க எடுத்து சாப்பிடலாம், தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சபரிக்கும் ஆதரிக்கும் அதில் ஒரு சண்டை நடக்குது, ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது. அவர் சொல்கிறாரு, இங்கே இருந்துச்சு அதனால தான் நான் எடுத்து சாப்பிட்டேன். முதல்ல எல்லாருக்கும் ஆனியன் கொடுத்தாங்க, ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சபரி சொல்கிறாரு. சபரியும் பிரவீனும் அதுக்கு வந்து அதை எப்படி நீங்கள் எடுக்கலாம், நாங்கள் அடுத்த கறிக்கு கூட வச்சுருப்போம், நீங்கள் எப்படி அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரி பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அப்போ கெமி சொல்கிறாங்க, டே அது நம்ம தப்பு தான்டா, நம்ம தான் அங்கே வச்சுருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஆதிரி சொல்கிறாங்க, இது கிச்சன் கவுண்டர் டாப், நம்ம எங்கே வேணால் வைக்கலாம், நம்ம வெளியில் வைக்கலாம், எல்லா இடத்துலையும் உள்ளே வைக்கணும்னு அவசியம் கிடையாது, அதை அவங்க எடுத்து சாப்பிட்டது தப்பு தான், வாரம் ரூல்ஸ் மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எகிர்றாங்க. உடனே கெமி சொல்கிறாங்க, வாரம் ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம்லாம் சொல்லாத, ஒரே ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னபோது ஆதிரி சொல்கிறாங்க, இல்லை லாஸ்ட் வீக் வந்து கனி அக்கா கேட்கும்போது கனி அக்காவுக்கு கொடுக்கல, ஆனியன் எக்ஸ்ட்ரா ஆனியன் இருக்கான்னு கேட்கும்போது இல்லை எக்ஸ்ட்ரா ஆனியன்லாம் கிடையாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே கனி சொல்கிறாங்க, நம்மளோட தப்பு தாண்டா, அது நம்ம தான் அந்த இடத்துல வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்கிறாங்க. அது எதுக்குமே ஆதிரி வந்து கன்வின்ஸ் ஆகலை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போவுமே திரும்ப பேசிகிட்டே இருப்பாங்க இல்லையா, அதையே திருப்பி பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பூர்ணிமா சிஸ்டர், அதனால தான் அவங்க வந்து இப்படி கண்டென்ட் பண்ணுறாங்கங்கிற மாதிரிலாம் ஒரு நெகட்டிவ் இது உண்டு. பட் மாயாவும் பூர்ணிமாவும் லாஸ்ட்டில் இருந்த வரைக்கும் ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்து அது எதுவுமே பண்ணாமல் ஃபுல்லாக லவ் கண்டென்ட்லேயே ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி போயிட்டாங்க. சப்போஸ் ஒரு வேளை இருந்து ஒழுங்காக கண்டென்ட் கொடுத்துருப்பாங்கன்னா இன்னும் நான் வந்து ஃபினாலே வீக் வரைக்கும் வருவாங்கன்னு நினச்சிருந்தேன். பட் இப்படி 3rd வீக்கே எலிமினேட் ஆகி போகிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஆதிரியோட எவிக்ஷன் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கா, இல்லை வந்து பரல நீங்கள் கூட கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் ஃபீல் பண்ணுறீங்களா? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.